ஒன்றும் இல்லை, சமையல்காரியே நீ தான். ஏட்டி எதுக்கு வர சொன்னாவனே தெரியல, அதை விட்டுவிட்டு உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையான்னு பாட்டா படிக்குத. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னடி? நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கறிச்சோறு சமைக்க போறோம். எது? இந்த சைடில் வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி கொடுக்கணும் அதானே? எக்கே, இன்னைக்கு மெயின் செஃப்பே நம்ம தான். என்னட்டி சொல்லுதா? ஆமாக்க, அதான் பாருங்க கையில கரண்டியோட வந்திருக்கேன். தலையும் புரியலை வாழம் புரியலை. ஏட்டி நமக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல. எல்லாம் இப்ப புஷ்பா வந்து சொல்லுவா, இருங்க நான் வந்துட்டேன். ஏட்டி புஷ்பா, நாங்க எப்பவே வந்துட்டோம், நீ என்ன இவ்வளவு லேட்டு? புஷ்பா த ஃபயரு. எரிஞ்சு போன டயரு. ஆளை பாருங்க ஆளு. எதுக்கிட்ட இப்ப கோவப்படுத? ஏட்டி நான் அதை சாவி எடுத்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தோம்லா. எதுக்கிட்டி பூட்டை உடைச்ச? அதானே, பூட்டை எதுக்கிட்டி உடைச்ச? உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லுதேன், அமைதியா கேளுங்க. ஏட்டி லூசு பிள்ளை, நம்ம மீனாட்சி பாட்டி வீட்டில் போய் சாவியை வாங்கி கேட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று, நம்ம ஹோட்டலை திறக்க போறது அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். டீ தெரிஞ்சா என்ன, சோறு பொங்குக்கு தானே வந்திருக்கோம். ஏட்டி லூசு பிள்ளை, இங்கே தான் நீ என் மைண்டை புரிஞ்சுக்கிடணும். எல்லாரும் கவனமா கேளுங்க. மல்லி ஆண்டியும் ஸ்மெயிலி ஆண்டியும் இன்னும் 8 நாளைக்கு இந்த ஊர் பக்கம் தலையை வச்சு கூட படுக்க மாட்டாவோ, முழுக்க முழுக்க ஆஸ்பத்திரியில தான் இருப்பாவோ. நம்ம என்ன பண்ணுதோம்னா, சோறை பொங்கி அவியலுக்கு கொண்டு கொடுத்துட்டு மற்றதை நம்ம வியாபாரம் பண்ண போறோம், ஹோட்டலை திரும்ப ஓப்பன் பண்ண போறோம். ஏட்டி புஸ்ஸு, யாரு கேட்டு இந்த முடிவு எடுத்தேன்? இதெல்லாம் ரொம்ப தப்புட்டி. தப்பு கூட சரியா செஞ்சா சரிதான். ஆண்டிகளா நீங்க சொல்லுங்க, 8 நாளா நம்ம எப்படியும் சோறு பொங்கி அவியலுக்கு கொண்டு கொடுக்க தான் போறோம். கூட கொஞ்சோண்டு அரிசியை போட்டு பொங்கி வித்தோம்னா நம்ம செலவுக்கு கையில காசு கிடைக்கும்ல. ஆமாம் ஏட்டி, புஷ்பா சொல்கிறது சரியான யோசனை தானே. வியாபாரத்துக்கு வியாபாரம் பார்த்த மாதிரியும் ஆச்சு, அவைகளுக்கு கொண்டு சோறு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஏக்கே, இப்படி மண்டையில ஒன்றும் இல்லாத மாதிரி பேசாது என்ன? நமக்கு வெங்காயம் தக்காளி தானே வெட்ட தெரியும், எப்படி சமைக்க தெரியும்? ஆண்டி, அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ கவலைப்படுறியா? ஐயோ ஆண்டி, இப்போ எல்லாமே விரல் நுனியில் வந்துட்டு யூடியூப்ல அடித்தோம்னா என்னென்ன குழம்பு எப்படி வைக்கணும் என்னென்ன போடணுன்ட்டு வந்துடும். அதை பார்த்து நம்ம குழம்பு வச்சிடலாம். ஏட்டி நெட்டூஸ், நீ சொல்லு, உனக்கு சம்மதமா? ஏட்டி புஷ்பா, எனக்கு என்ன சொல்லனே தெரிலட்டி. ஆனால் அவியலுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாவுல்ல. அதெல்லாம் தெரியும் போது தெரியட்டும் டீ, நம்ம எல்லாம் நல்லதுக்கு தானே செய்கிறோம், காசை கொண்டா வீட்டை தானே டீ கொடுக்க போகிறோம். இது ரொம்ப தப்புமா. உழைக்கிறது நம்ம, காசை கொண்டு அங்கே கொடுக்கணும்னு சொன்ன பற்றியா? இது ரொம்ப தப்பு. இல்லை ஆண்டி, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காவில்ல, அவியலுக்கும் செலவுக்கு கையில் வேணும்ல, அதனால தான் சொன்னேன். சரி, நமக்கு பங்கு போட்டு மிச்சம் போக எதாவது இருந்தேன்னா கொடுத்துக்கிடலாம். சரிங்க ஆண்டி, சொல்லு சொல்லு சொல்லு, இப்போ உன் சம்மதத்தை சொல்லு. சரி, ஏதோ சொல்கிறேன், ஹோட்டல் ஓடுதான்னு பார்ப்போம். சம்மதம்தான். அப்புறம் என்ன ஆண்டிகளா, உட்காந்து வேலையை பார்ப்போமா? ஏட்டி நாளே என்ன குழம்புன்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் தயாராகும்ல. ரொம்ப சிம்பிள் தான் ஆண்டி, கோழிக்கறி குழம்பு. சுட சுட சாதம், கோழிக்கறி குழம்பு, வாங்க சாப்பிடலாம். அதேதான். ஏட்டி என்ன பேக்க பேக்க முழிக்க, என்ன டீ? இல்லட்டி, நம்ம முன்ன பின்ன சமைச்சது கிடையாது, எப்படி வருமோ என்ன வருமோ எதுவும் தெரியல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பூஞ்சோலை புஷ்பா ஸ்டப் ஃபயர். ஏட்டி பயப்படாதே, நான் சொல்ல சொல்ல அப்படியே எல்லாரும் அதே மாதிரி செஞ்சிருங்க. கோழி குழம்பு ரெடி. ஆ சரிம்மா, நீ அடுப்பு கூட்டதுக்கு விரவு எடுத்துட்டு வாட்டி போ. சரிட்டி. ஆண்டிகளா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, வழக்கம் போல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வெங்காயமும் தக்காளியும் வெட்டி வைங்க. சரிட்டி, இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வெட்டுதேன். புஷ்பா, நீ என்னை குழம்பு வைக்க சொல்லுவான்னு கரண்டிலாம் எடுத்துட்டு வந்திருக்காம் டீ, புது கரண்டி. ஆண்டி, வெங்காய தக்காளி வெட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எப்படியும் மறக்காம என்னையே வைக்க சொல்லுட்டி, புது கரண்டி. சரிங்க ஆண்டி, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த முழுசா இருக்க கோழியை துண்டு துண்டா துண்டு துண்டா அழகழகா கட் பண்ண போறேன். ஏட்டி, ஒரு தடவை குழம்பு எப்படி வைக்கணும்ட்டு செல்லில் பார்த்துக்கிடுவோமா? ஆண்டி, நீங்க வளர்ந்துருக்கீங்களே தவிர உங்களுக்கு மூளையே இல்லை. என்ன டீ பொசுக்குன்னு பிடி சொல்லி விட்டா?
ஆமாம் ஆண்டி, ரொம்ப ஈஸி. வந்து இந்த கோழியை மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், காப்பித்தூள், என்னென்ன தூள்லாம் இருக்கோ அதை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். ஆமாம் அது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொற்கஞ்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வர மிளகாயா இல்லை பச்சை மிளகாயா, ஏதோ ஒரு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட வேண்டியதானே. சரி சரி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காப்பி தூள் போடணும். பார்த்துடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே போடணும். ஆமாம் ஆண்டி, காப்பி தூள் போட்டால் கலர் வரணும்ல, கலரு அதுக்கு தான். அப்பனா சரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிறகு சிக்கன் தூள், மட்டன் மசாலா, இருக்கிற எல்லா மசாலாவையும் அள்ளி போடணும். மட்டனுக்கும் சிக்கனுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் ஒரு வித்தியாசம் இல்லை, அதனால தான் எல்லா தூளையும் போட சொல்லுதேன். பரவாயில்லையேட்டி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் உனக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க. ஏட்டி உப்பு போடணும் மறந்துடாதே. சரியா சொன்னீங்க ஆண்டி, உப்பு போடணும் மறக்காம. அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டு அது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கலர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரலனா கொஞ்சோண்டு சாய பொடி இருக்குல்ல அதை போடணும். ஆமாம் ஹோட்டல்லாம் என்ன கலரில் வச்சுருக்கானுவோ, சிவப்பு கலரில் இருக்குது, நம்மளும் அதே போடுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடணும் ஆண்டி. 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டோம்னா சுட சுட கோழி குழம்பு ரெடி. சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுதுட்டி. முன்ன பின்ன கோழி குழம்பு தின்னுருக்கியல இல்லையா? சாப்பிட்ருக்கேன் டீ. ஆனால் நீ சொல்கிற ஸ்டைலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாம், சீக்கிரமாக செஞ்சு கூட. ஆண்டி பொறுமை. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து விடணும், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு. எது எப்படியோ அந்த கோழியில் இருக்க ஈரலும் எனக்கு தந்துரு. நல்லா வருவிய ஈரலுக்கு. கஷ்டப்பட்டு வெங்காயம் உரிச்சு கண்ணீர் ஒடிக்கிறதெல்லாம் நான், ஈரல் உங்களுக்கா? ஏட்டி நானும் தான் தக்காளி வெட்டுறேன். தக்காளி வெட்டுறிய சரி, கண்ணீர் வருதா? எனக்கு பாருங்க எப்படி வருது. ஐயோ ஆண்டி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏம்மா ஆளுக்கு பாதி தாரங்கியோ? பாதியும் கிடையாது, முழுசும் கிடையாது. ஈரல் அந்த மாசமா இருக்க பிள்ளைக்கு தான், அந்த பிள்ளைக்கு தான் ரத்தம் கம்மியாக இருக்கு. உங்களுக்குலாம் உடம்பு பூரா கல்ல ரத்தம். பழக்கம் விடாம சீக்கிரமா காய்கறியை வெட்டுங்க. ஏட்டி தள்ளு, ஏட்டி மூஞ்செல்லாம் வேவுது, தள்ளு. அட வளர்ந்த குரங்க, உன்னை வரவு மட்டும் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். எதுக்கு? பிறகு தீப்பெட்டி எடுத்துட்டு வா, ஊதாங்குழல் எடுத்துட்டு வந்துட்டு நீ 2 வாட்டி அனுப்புவ. அதுக்கு தான் அங்கேருந்து வரச்சிலே 10 வச்சு கொண்டு வந்துட்டேன். என் அறிவு கொழுந்து. ஏட்டி எப்படி? சூப்பரப்பு. ஏட்டி புஷ்பா, எப்படி அந்த கோழியை வெட்டி குழம்பு தான் வைக்க போகிறோம். அந்த 2 காலை மட்டும் தனியாக கொடுத்தேன்னா அந்த நெருப்பில் சுட்டு சாப்பிட்டுக்கிடுவேன் டீ. என்ன பிள்ளைகள் தெரியலம்மா, ஒரு பக்கம் என்னன்னா எனக்கு ஈரலுக்கான சண்டை போடுதாளுவோ, ஒரு பக்கம் என்னன்னா எனக்கு காலை கொடுங்காளுவோ. குழம்பு வைக்கணுமா பச்சை திங்கள் வள தெரியலையே. ஏட்டி ஆம்டி இப்படிலாம் பேசுதே. அப்புறம் எப்படி டீ பேச சொல்லுதே? குழம்பு வைக்கணுமா வேண்டாமா? ஓவரா பண்ணாதண்ணே. மல்லியக்கா கூட இப்படி குழம்பு வைக்கச்சில ஏதாவது கேட்டால் தருவாவோ. அது சரிதான். இப்போ நீங்கள் ஈரல் வேணும் கால் வேணும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் எங்கிட்டி ஹோட்டலுக்கு சோறு எடுக்க? ஆமாம், புஷ்பா சொல்கிறதா சரிதான். நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா எப்படி வியாபாரம் பார்க்குது? இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுதே ஆண்டி? மசம் நிற்காம போயிட்டு குழம்பு வைக்க ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வாட்டி. ஆண்டி நான் போய் மசாலா தூள், மல்லித்தூள், காப்பித்தூள் எல்லா தூளையும் அள்ளிட்டு வரேன். சரி டீ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்காம கொஞ்சம் வந்து இந்த கறியை க்ளீன் பண்ணுங்க.